உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சந்தா கூட நிச்சயதார்த்தம் அப்படின்னு இங்கே ஏற்பாடு ஆனாலும் காதலிச்ச பொண்ணு இப்படி வாழ்க்கையே இப்படி ஆகி நிற்குதே அப்படின்னுட்டு இப்போது சேரனுக்கு மனசு ரொம்பவுமே கஷ்டமாக ஆக போகுது. ஸோ ஆகிடுச்சு ஆல்ரெடி. இதை பார்த்துட்டு இங்கே சோழனும் பாண்டி பல்லவா எல்லாருமே வந்துட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த நடுராத்திரியில் போய் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் கூட பார்க்குறாங்க. இப்போது இவங்களுக்கே மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்ன அண்ணன் மாறிடுமோ, கார்த்திகா கூட இப்படி போய் அதுவும் இவ்வளோ நேரம் நின்று தனியாக பேசுகிறதுக்கு என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இவங்கக்குள்ளே பேசிட்டு வராங்க அப்படின்னோடனே டக்குன்னு போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ கீழே இவங்க 2 பேரும் வந்துட்டு படுத்த உடனே இங்கே சேரனும் கார்த்திகாவும் தூங்கிட்டாங்களா இல்லை திரும்பவும் போய் பேச போகிறாங்களா, என்ன தான் நடக்குது, அண்ணன் என்ன நினச்சிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காங்க. ஸோ கோமல் கேரக்டர் இந்த இடத்துல திரும்பவும் வந்தால் நல்லா இருக்கும். கோமல் வந்ததுக்கப்புறம் அங்கே கோமல் வந்துட்டு சந்தாவுக்கு சித்தி அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவனுக்கு அம்மா அப்படிங்கிறத மாற்றவே முடியாது. இப்போ கோமல் வந்து அவங்களுக்கும் சித்தி அப்படிங்கும்போது சேரனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்கச்சிங்கிற மாதிரி போயிடுமோ. இந்த யுத வாய்ப்பை பயன்படுத்தி கஸ்தூரி வந்துட்டு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலானே சேரனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்பாங்க. அப்படின்னு கார்த்திகாவும் சேரனும் யார் யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ட்ரெயினில் போகும்போதே ரொம்பவுமே கார்த்திகா சேடாக இருக்குது. மறுநாள் மார்னிங் எல்லாருமே எழுந்துடுறாங்க. ஸோ எழுந்திரிச்சதுக்கப்புறமா பார்த்தா இங்கே கார்த்திகா முகமே வாடி போயிருக்கு. சேரனை பார்த்தா சரியாக தூங்காத மாதிரியே இருக்குது. நிலா பார்க்குறாங்க. என்னென்ன ஒரு மாதிரியே இருக்கீங்க, நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சுட்டு இப்படி முகமெல்லாம் டல்லாக இருப்பீங்க, ட்ராவல் உங்களுக்கு ஒத்துக்கலையானே, சரியாக தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தூக்கமே வரலப்பா, லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பாண்டி பார்த்துட்டு ஏண்டா தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சான், அதுவும் ட்ராவல் ஒத்துக்கலையா, இவங்க கேட்குறாங்க பாரு, இதுக்கு அண்ணன் எப்படி சமாளிக்குது பாருடா அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு ஆமாண்டா நமக்கு தானே தெரியும் எதனால் அது தூங்கலைன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஆமாம் கார்த்திகா, ஏன் உன் முகமும் ஒரு மாதிரியே இருக்குது, நீயும் தூங்கலையாப்பா, உனக்கும் இது சேரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சோழா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரியா இப்போல்லாம் நான் தூங்குறதே இல்லை அப்படிங்கிறாங்க. கஸ்தூரி முகமே ஒரு மாதிரி வாடி போகுது. இதை பார்த்த உடனே நடேசன் பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு மனசை உலட்டிட்டு இருக்காது, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதனால நீ ரொம்ப உதாருமா, இதெல்லாம் நினச்சி போட்டு உலட்டிட்டு இருக்காத, ஏதோ கெட்ட கனவாக நினச்சி மறந்துட வேண்டியதான், ஏதாவது ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா போய் நம்ம ஊசி போட்டுட்டு அப்படியே அது சரியாக போனோன்னே அடுத்த வேலையை பார்க்குறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க மாமா, ஆனால் அனுபவிக்கிறது நான் தானே அப்படின்ட்டு இங்கே கார்த்திகா ஒரு மாதிரி டல்லாகவே சொல்லிட்டு நேராக இங்கே எழுந்து இந்த சைடு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போயிடுறாங்க. நிலாவுக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கஸ்தூரியை போய் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னம்மா ஏன் கார்த்திகா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்கிறது, நானே எல்லாத்துக்கும் காரணமாயிட்டேன் அப்படின்ட்டு வேகமாக தலையாக அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் சேரனுக்கு சோழன் பாண்டி பல்லவன் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. நடேசன் பார்த்துட்டு என்ன கஸ்தூரி, நேத்தானே நான் அவ்வளோ சொன்னேன், திரும்பவும் எதுக்கு இப்படி உட்காந்து அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இங்கே பாரு, சேரனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம், அவள் வெளியே காட்டிக்காமல் இருக்கானே, ஆனாலும் சேரனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுக்கும் சரி, அவன் அப்பப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதும் சரி, அப்போல்லாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்திகா மூஞ்சே ஒரு மாதிரி ஆகுது, அவள் மனசுக்குள்ளாரே ஆசை இருக்க தானே செய்யும், அவள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தேன்னா இந்நேரம் அவள் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பா, என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பல்லவன் இங்கே பார்த்துட்டு அண்ணா என்னென்ன நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போயிடும் போல இருக்கே, என்ன இப்படி அத்தை ரூட்டே மாற்றி விடுது அப்படிங்கிறாங்க. பாண்டி பார்த்துட்டு அதாண்டா எனக்கும் புரியல, நேற்று நைட்டு நீ தூங்கிட்டியே, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை ஏன்டா கேட்குற, நல்ல வேலை சோழன் தான் பார்த்துட்டு என்ன எழுப்பி விட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீயும் தூங்கிட்டியானே அப்படிங்கிறாங்க. ஏண்டா நீ ஏன் அப்படி தூங்குற, நீ தான் என்ன என்கிட்ட சொல்லி அங்கே பாருண்ணே நம்ம 2 பேரும் பார்க்கலான்னு சொன்னேன், நீ ஏன் தூங்கிட்ட, எனக்கு மட்டும் தூக்கம் வராதடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அது என்ன தானே நடந்துச்சு, ஆனால் சோழனை நீ சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் எதேச்சியாக முழிச்சு பார்த்தேன்டா, இங்கே பார்த்தா கார்த்திகாவையும் காணோம் சேரண்ணனையும் காணோம், எங்கடா போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன், 2 பேரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்புறம் பாண்டியை எழுப்பி விட்டு பார்த்தா நாங்கள் பார்த்த வரைக்குமே 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்கடா, அதுக்கு முன்னாடி எப்போலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியலடா. ஆமாம் அப்படி என்ன தாண்டா பேசியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டி பார்த்துட்டு டேய் இது ரொம்ப முக்கியமா, நான் தான் நைட்டே சொன்னேன்ல, கார்த்திகா முகமே ஒரு மாதிரி இருந்துச்சு, அது ஏதோ கவலையில் பேசிகிட்டு இருந்துச்சுல்ல, அது வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்கும்டா அப்படிங்கிறாங்க. ஏன் நம்மக்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்களா, நம்மளுக்கும் கார்த்திகா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு கவலை இருக்குதானே, அது என்ன சேரன் நம்மகிட்ட மட்டும்தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லும்போது சோழன் பார்க்குறாரு.
டேய் விடுறா, நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டுருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு விடுங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு மாதிரி ஆகுறாங்க. சரின்னு அங்கே கார்த்திகாவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. நிலா பார்த்துட்டு, கார்த்திகா கொஞ்சம் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. வாங்க நிலா அப்படின்ட்டு இப்போ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு டீ குடிக்கலாமா அப்படின்ட்டு, அண்ணா டீ வாங்குங்கண்ணே, ஏதாவது ஸ்டேஷன் வந்ததுண்ணா அப்படிங்கிறாங்க. ஏதோ பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் வரும்லப்பா, நான் வாங்குறேன் அப்படின்ட்டு ஸ்டேஷன் வந்தோடனே டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ 3 பேருமே டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிலா சேரனையும் பார்க்குறாங்க, கார்த்திகாவையும் பார்க்குறாங்க. சேரனுக்கு ஒரு மாதிரி அவர் கில்ட்டாக அந்த ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறது நிலாவுக்கு நல்லாவே புரியுது. என்னென்ன கார்த்திகாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமாக படுறீங்களா அப்படிங்கிறாங்க. இருக்காதாப்பா, பின்ன கார்த்திகாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என் கண்ணு முன்னாடியே கார்த்திகா வாழ்க்கை இப்படி ஆகி போய் இப்படி நிற்கிறத பார்க்குறதுக்கே எனக்கு முடியலப்பா, இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணே, இங்கே பாருங்கண்ணே, கார்த்திகாவுக்கு நீங்கள் தானே தெம்பு சொல்லணும். நீங்களும் இப்படி பேசுனீங்கன்னா கார்த்திகா இன்னும் ஹர்ட் ஆக மாட்டாங்களா, ஃபீல் பண்ணுவாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமா என்ன பண்ணுவாங்க, மாமாவும் கடைசி மினிட்ல வந்து சொன்னதுக்கப்புறம் மாமா ஒன்றும் வேணான்னு சொல்லலையே, என் அம்மா அப்பா தானே அந்த மாதிரி பண்ணாங்க, அதுக்கு மாமா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை கார்த்திகா, நீங்கள் இப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டுருக்கோம், நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் தானே அண்ணனும் ஹாப்பியாக இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நிலா, நான் இப்போ வீட்லேயே இருந்ததுக்கு இப்போ ட்ராவல்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்ல தான். வீட்லேயே இருக்கும்போது தான் ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருப்பேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நிலா, நான் ஓகே தான் மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் பேசிட்டுருங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு கார்த்திகா உள்ளே போயிடுறாங்க. ஸோ கார்த்திகா முன்னாடி கைண்டாக பேசிகிட்டு இருந்த நிலா, கார்த்திகா இந்த சைடு போன உடனே இப்போது சேரனை பார்த்துட்டு, அண்ணன் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலா, ஏன்பா இப்படி பேசுகிற, ஒன்றும் இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லையே, நைட்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா, நானே எதேச்சியாக தான்ப்பா முழிச்சு பார்த்தேன், பார்த்தா கார்த்திகாவை காணோம், இங்கே தனியாக வந்து நின்றுட்டு இருந்துச்சு, அதனால தான் எந்திரிச்சு வந்து பேசிகிட்டு இருந்தேன்ப்பா. ஆமாம், உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியுமா, நான் பார்க்கலண்ணே, அதான் உங்கள் தம்பிங்க இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. நினச்சேன்ப்பா அவனுக்கு தான் இதை பண்ணியிருப்பானுங்கன்னு. அன்னைக்கு கார்த்திகா ஒரு நாள் வீட்டுக்கு வந்துச்சுப்பா, அதுவும் ட்ரெயின் எப்போ என்னன்னு கேட்குறதுக்கு முந்தா நாளாக என்னமோ தான்ப்பா வந்துச்சு, அதுக்கே அவனுங்க வந்துட்டு என்ன இந்த நேரத்தில் அதுவும் பின்னாடி வாசல் வழியாக வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவனுங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்கப்பா. அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, உனக்கு தெரியாத என்னை பற்றி அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் புரியுது, ஆனால் இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போதும் சரி, அங்கே போயும் நீங்கள் இந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா சந்தா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா பேசிகிட்டு இருக்கும்போதே சோழன் அங்கேருந்து பார்த்துட்டு, நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணே வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலாவும் அங்கே போயிடுறாங்க. சேரனுக்கு இங்கே மனசே தாங்க மாட்டேங்குது. இங்கேருந்தே கார்த்திகாவை பார்க்குறாங்க. கார்த்திகா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு தனியாக அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சேரனுக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. அந்த பொண்ணு எப்படியெல்லாம் இருந்த பொண்ணு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்மக்கிட்ட அப்படி குதிச்சு குதிச்சு ஓடி வந்து சிரித்து பேசும், பின்வாசல் வழியாக வந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். வீட்டில் அப்பாவே ஏதாவது சொல்லி திட்டினாலும் என் மாமாவை பார்க்க தானே நான் வரேன், என்ன மாமா இது என் மாமா வீடு தானே அப்படிலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த பொண்ணு இப்போ இப்படி உட்காந்துட்ருக்கேன், ஏன் தான் இந்த கடவுள் இப்படி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்று ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சந்தாவும் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஸோ சந்தா ஃபோன் பண்ணோன்னே ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லு சந்தா அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏதோ ஸ்டேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அவரும் பேசிட்டு போய்டுறாரு. ஸோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்திகா அங்கேருந்து சேரனை பார்க்குறாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்கதை பார்க்கும்போதே இங்கே சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. கார்த்திகா பார்க்கும்போது நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறது கார்த்திகாவுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சந்தா கிட்ட, சரி சந்தா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. சந்தாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன ஒழுங்காகவே பேசாமல் ஃபோனை வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சந்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போயிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்த உடனே பார்த்தா இப்போது கஸ்தூரிக்கு நடக்கவே முடியல, காலே வீங்கி போயிடுது. நடேசனுக்கும் ஒரு மாதிரி, டே என்னடா நீ இப்படியாடா பொண்ணு தேடுவ, அங்கே பாருடா கஸ்தூரிக்கு காலே எப்படி வீங்கி போயிடுச்சுன்னு, எனக்கு சுத்தமாக நடக்கவே முடியல, ட்ரெயினை விட்டு கீழே இறங்கிட்டோம், இருந்தாலும் இன்னும் உடம்பெல்லாம் தட 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 தடன்னு ஆடுற மாதிரியே இருக்குடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு, அண்ணா பாருண்ணே, சாதாரணமாக கேட்குற கேள்விக்கு கூட அண்ணா என்ன மாதிரி பதில் சொல்லுது பாரு,
இது கூட கார்த்திகாவை மனசில் வச்சுட்டு தானே சொல்லுது அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா சும்மா இரண்டா, அண்ணன் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நீ ஏன்டா எப்போ பாரு கார்த்திகாவை சேர்த்துட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குண்ணே, நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இரண்டா அப்படின்றாங்க. சேரன் அங்கேருந்து பார்க்குறாரு. டேய் பல்லவா என்னடா சொல்கிறப்ப அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கும் ஒரு மாதிரி ட்ரெயினில் வந்த மாதிரியே அந்த ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்க மாதிரி சிவராய்க்கிட்டே இருக்குண்ணே, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. சரி சரி அப்படின்ட்டு இப்போ இங்கேருந்து நேராக கிளம்பி அங்கேயும் போயிடுறாங்க. ஸோ நிச்சயதார்த்த வேலை எல்லாமே தடபடலாக ஆகிருக்கு. அந்த சைடில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு மண்டபத்திலே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேராக போன உடனே இந்த மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அனீஷும் போய் ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே ரெடி ஆகிக்கோங்க பையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்தா வீட்டில் இருக்க எல்லோரும் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னு இங்கே சந்தா இல்லையா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. இல்லை பையா, உங்களை நீங்கள் ரெடி ஆகணும்னு நான் நேராக இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் இங்கே ரெடி ஆகிட்டு இருங்க, கொஞ்சம் நேரத்தில் அவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. ஸோ லேடிஸ்க்கெலாம் மட்டும் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் போயிட்டு இப்போது நிலா, கார்த்திகா, கஸ்தூரி 3 பேரும் அங்கே போயிட்டு ரெடி ஆகுறாங்க. அங்கே போனாலுமே கஸ்தூரி காலெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கார்த்திகாவை பார்க்குறாங்க. கார்த்திகா ஒரு மாதிரியே இருக்கும்போது நிலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நிலா இங்கே வாயம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. நீ கொஞ்சம் கார்த்திகா கூடயே இரேம்மா, கொஞ்சம் அவகிட்ட நல்லா பேசேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, நான் நல்லா தானே பேசுகிறேன் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறவளே இல்லை, அங்கே பாரு எப்படி நின்றுட்டுருக்கான்னு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தவ, நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு எனக்கு அதுவே வருத்தமாக இருக்குமா, அவள் முகத்தில் என்றைக்கு நான் சிரிப்பை பார்க்குறேனோ அன்றைக்கி தான் ஒரு வயசோறு கூட எனக்கு நல்லா இறங்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்திகா நம்ம ரெடி ஆகலாமா அப்படிங்கிறாங்க. இதோ ஆகலாம் நிலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்கலேன், நான் உங்களுக்கு இன்றைக்கி தலை சீவி விடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்க கார்த்திகா, நான் பண்ணி விடுறேன், நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி நான் பண்ணுறேன் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு இங்கே நிலா வந்துட்டு நான் சோக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் நான் பெருசாக எடுத்துகிட்டு வரல, எக்ஸ்ட்ரா ஒரு ஹாரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த சோக்கர் போடுங்களேன், நான் எதுக்கும் 2 எடுத்துகிட்டு வந்தேன், எது செட் ஆகுதோ அதை போட்டுக்கலான்னு, நீங்கள் இதை போட்டுக்கிறீங்களா, உங்களோட சாரிக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இங்கே போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சோழன் வந்துட்டு நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சோழன் இதை வரேன் அப்படின்ட்டு போய் கதவை திறந்துட்டு என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இன்னும் ரெடி ஆகலையா, அப்படி நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தா வெளியில் பல்லவன், பாண்டி எல்லாருமே கூட சோழன் கூட நிற்கிறாங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பசங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான், நாங்கள் போய் குளித்தோம், ட்ரெஸ்ஸை மாற்றினோம், வந்துட்டோம், ஆனால் நீ இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா பார்த்துட்டு என்ன சோழன் சொல்கிறீங்க, பாண்டியும் பல்லவனும் ரெடி ஆகிட்டாங்கன்னா ஓரளவு ஏற்றுக்கலாம், ஆனால் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, நீங்கள் இப்படி சீக்கிரமா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசுகிற, நானா இங்கே மாப்பிள்ள அண்ணன் தானே, அதுதான் கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கு, நாங்கள் டக்குன்னு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னும் போது எங்களை எவ்வளோ கேள்வி கேட்குறிய, நீ ஏன் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சோழன், கார்த்திகாவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது கார்த்திகாவை ரெடி பண்ணிட்டு இருக்கியா, என்ன நிலா சொல்கிற அப்படின்னோன்னு பல்லவனும் பாண்டியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அண்ணா என்னென்ன நடக்குது, அங்கே என்னடானா அண்ணன் கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு, இங்கே என்னடானா கார்த்திகாவை ரெடி பண்ணுறேங்கிறாங்க. அண்ணி யாருக்கு தானே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அப்போ சந்தா நீ வாழ்க்கை அப்படிங்கிறாங்க பல்லவன். டக்குன்னு நிலா பார்த்துட்டு பல்லவா ஒன்று பாரு பல்ல உடைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போது சோழன் இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சோக்கர்லாம் போட்டுட்டு இங்கே கார்த்திகா உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நிலா இது உனக்கு வாங்கிட்டு வந்தது தானே, இதே நீ கார்த்திகாவுக்கு போட்டு விட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் சத்தமாக பேசாதீங்க, ஏன் இப்போ கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது உனக்கு தானே கேட்டு நம்ம 2 பேர் போய் வாங்கிட்டு வந்தோம், இதே கார்த்திகா போட்டுட்டு உட்காந்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் 2 வச்சுருக்கேன்ல, அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துகிட்டு வரல, சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நான் இதை போட்டு விட்டேன், எனக்கு இன்னொன்று இருக்குது அதை நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நிலா நீ அழகாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தான் இருப்பேன் சோழன், நான் ஏன் அந்த சோக்கர் போட்டால் தான் நான் அழகாக இருப்பேனா, இப்போ நான் நல்லா இல்லையா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படி சொல்லலை நிலா அப்படிங்கிறாங்க. சரி சரி பேசிட்டே நின்னா நான் எப்போ ரெடி ஆகிறது, நீங்கள் போங்க நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ரெடி ஆகி வந்தோடனே சோழனுக்கு நிலாவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். நிலா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இப்போ நீ அப்படிங்கிறாங்க. சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க சோழன் விடுங்க அப்படின்ட்டு இப்போ கார்த்திகாவை பார்த்தா கார்த்திகா முகம் தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்கே தவிர கொஞ்சம் ஓரளவு அழகாகவே மேக்கப் பண்ணி நிலாவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை பார்த்த உடனே சேரனுக்கு அப்படியே பார்த்துட்டு கார்த்திகா இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, இந்த அண்ணன் ஏன்னா இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பல்லவன் வழக்கம் போல் டேய் அமைதியாக இருடா, நானும் உன் கூட
வாசலில் தானே நிற்கிறேன், இப்போ நான் போய் ஏதாவது கேட்கவா முடியும்? சரி இப்போ என்ன அழகாக இருக்குன்னு தானே சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. அதென்ன அண்ணியும் தானே நிற்கிறாங்க, அண்ணியை பற்றி எதுவும் சொல்லாமல் கார்த்திகாவை பார்த்து மட்டும் சொல்லுது அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, டேய் என்னடா, என் அண்ணனுக்கு நான் எப்போ அழகு தான் என்னண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னப்பா, உன் அழகுக்கு என்ன குறைச்சல்? கார்த்திகா ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சுல்ல, அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. பல்லவனை பார்த்துட்டு, டே பல்லவா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லுவா, வர வர உன் வார்த்தையெல்லாம் வேறு மாதிரி வருது அப்படின்றாங்க. இல்லைண்ணே ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கண்ணே அப்படின்னோடனே, நிஜமாவடா அப்படின்றாங்க. ஆமாண்ணே மாப்பிள்ளைக்கெல்லாம் முகத்தில் வந்துருச்சே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தால் இங்கே சந்தாவும் கூடவே வராங்க. சந்தாவை பார்த்ததுமே இங்கே சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சந்தா அவங்க கலாச்சார முறைப்படி அழகாக ரெடியாகி அவங்க வந்திருக்கதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சேரனும் சந்தோஷப்படுறாரு. வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே நடேசன் போய் வேகமாக பேசுகிறாரு. அப்போது இதில் யார் பொண்ணோட அம்மா அப்பா அப்படின்னோடனே இந்த மாதிரி அனீஷ் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க தான் என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் யாருன்னு கேட்குறாரு. இவங்க தான் பையாவோட அப்பா அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே திடீர்னு சந்தா இப்படி திரும்பி பார்க்குறாங்க. கார்த்திகா நிற்கிறத பார்த்த உடனே இவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவரோட அத்தை பொண்ணு இல்லை அப்படின்ட்டு அப்போ கார்த்திகாவும் சிரிச்சிட்டே போன உடனே எப்படி இருக்கீங்க அப்படிலாம் போய் பேசுகிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க, உங்கள் கூட உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரா அப்படிங்கிறாங்க. கார்த்திகாவுக்கு முகமே ஒரு மாதிரி ஆகுது. இல்லை நானும் அம்மாவும் தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னோடனே கார்த்திகா ஒரு மாதிரி முகம் மாறுறதை பார்த்தோன்னே கஸ்தூரி, ஏண்டி நீ அவகிட்டெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. உனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு போய் திரும்ப திரும்ப அங்கே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கார்த்திகா என்ன தான் வாயளவில் சொன்னாலும் இங்கே சேரனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படிங்கும்போது கார்த்திகா கல்யாணத்தன்னைக்கு சேரன் எவ்வளோ ஃபீல் பண்ணாரோ அதை விட அதிகமாகவே இங்கே வந்து கார்த்திகா வந்துட்டு நடக்கிற ஒவ்வொன்றையும் நேரில் நின்று பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ தான் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி வைர மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு, கூடவே சந்தாவுக்கு இந்த மாதிரி கொலுசும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சந்தாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அனீஷும் சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போது கோமல் உள்ளே வராங்க. கோமலை பார்த்த உடனே இங்கே நடேசனுக்கு செம்ம கோவம் வருது. இவ குஜராத்துக்காரியாச்சே, இவ இங்கே அப்படின்ட்டு வேகமாக எந்திரிக்கிறாரு. டக்குன்னு இங்கே சோழன் பார்த்துட்டு, இருங்க எங்கே எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க, இதெல்லாம் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. இவ எதுக்குடா இங்கே வந்தா, என்ன இவன் பல்லவங்கெல்லாம் எதுவும் சொல்லி வர சொன்னானா அப்படிங்கிறாங்க. பல்லவன் அப்படியே பார்த்துட்டு, எது நான் வர சொன்னேனா, நான் எதுக்கு அவங்கள வர சொல்கிறேன், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு பல்லவனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்தாலும் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு போனவங்க தானே, இவங்கள்ட்ட போய் நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பல்லவனும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்திலே நின்றுட்டு இருக்காரு. நிலாவும் பார்த்துட்டு, என்ன சோழன் இது அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியல நிலா, நம்ம சைட்லேருந்து யாரும் அவங்கள கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அனீஷ் வேகமாக போய் வாங்கன்னு போய் இன்வைட் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே இங்கே சேரனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அங்கேருந்து கோமல் நேராக வந்த உடனே மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கிறாங்க. இதோ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு காட்டின உடனே, நம்ம சென்னையில் தான் இருக்காங்க இவங்க அப்படின்னோடனே, ஓ சரி அப்படின்ட்டு இங்கே பார்த்த உடனே சேரன்னு பார்த்த உடனே இங்கே கோமலுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இந்த பையனா, இது சேரன் பையனாச்சே அப்படின்ட்டு, தம்பி நீயா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்த உடனே, என்ன சித்தி அவரை தெரியுமா பையாவா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. தெரியுமாவா, நீ தான் மாப்பிள்ளையா அப்படின்னா, எங்கள் வீட்டில் இல்லை எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கும்போது இங்கே எல்லாரையும் பார்த்த உடனே பல்லவன் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடய பார்த்துட்டு இருக்கும்போது நேராக கோமல் போயிட்டு, பல்லவா அப்படிங்கிறாங்க, என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பல்லவன் பார்த்துட்டு, ஏண்டா இப்போ என் மேலே கோவப்படுற, நீ இப்படி என் மேலே கோவமாக இருந்து பேசலைனாலும் நான் தான் உன் அம்மாங்கிறது மாறிடுமா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி ஒரு உறவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன், எனக்கு அம்மாவே இல்லை, எனக்கு எங்கள் அப்பா, என் அண்ணனுங்க, என் அண்ணி, அவ்வளோதான், எனக்கு வேறு யாருமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அனீஷ் அப்படியே பார்த்துட்டு, என்ன சித்தி இதெல்லாம் யார், இந்த பல்லவனை உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன அம்மான்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனீஷ், உனக்கு தெரியாதா, சின்ன வயசுலேயே குழந்தை காணாமல் போச்சுன்னு சொன்னேன்ல, காணாமலாம் போகலை, இங்கே தான் இவங்ககிட்ட தான் இருந்தான் அவன் அப்படிங்கிறாங்க. இங்கே பல்லவனுக்கு ஒன்றுமே புரியல. ஓ அப்போ காணாமல் போயிட்டேன்னு வேறு சொல்லி வச்சுருக்கீங்களா நீங்கள், இன்னும் வேறு என்னென்ன போயெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இவங்கக்குள்ளாரே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் சரி, இவங்க எதுக்கு அனுச்சு இங்கே வந்தாங்க, நீங்கள் அதை இன்வைட் பண்ணிங்களா, நாங்கள் எதுவும் கூப்பிடலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பையா, இவங்க எங்களோட சித்தி தான் அப்படிங்கிறாங்க. சித்தியா அப்படின்ட்டு இப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சித்தினா அப்படின்னா உங்களுக்கு சித்தி, இங்கே பல்லவனுக்கு அம்மா அப்படின்னா, ஐயோ அப்படிங்கிறாரு. பாண்டி பார்த்துட்டு, ஏன்டா அப்படிங்கிறாங்க.
டேய் சித்தி இங்கே பண்ணலாமா அம்மா அப்படின்னா சுற்றி சுற்றி பார்த்தா எங்கேயோ இடிக்குதுடா அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு என்ன சோழன் இடிக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ சந்தா வந்துட்டு அம்மா அண்ணனுக்கு தங்கச்சி முறையில் வருது அப்படின்றாங்க. அப்போ ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கஸ்தூரிக்கு இப்போ தான் நிம்மதியாகுது. அப்பாடா எப்படியோ இது நின்னா சரிடா, நம்ம எப்படியாவது கார்த்திகாவை சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அங்கே ஒன்று நடக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.